ஒரு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கொடுப்பனவு, மிகப்பெரிய கொடுப்பனவு, வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவது என்பது ஒரு அதிகாரி, ரெண்டு அதிகாரி எடுக்கும் முடிவு அல்ல. உங்களுக்கு தெரியும், அது ஆன்லைன் கொடுப்பனவு செய்யும் போது பல்வேறுபட்ட அதிகாரிகளின் கட்டமான சிபாரிசுகள் அதுக்குள்ள இருக்கின்றன. இப்ப பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டு விடுமுறைகள் எல்லாம் ஆன்லைன்ல. அதுல துறைசார் தலைவர், பீடாதிபதி, துணைவேந்தர், அது வந்து அந்த அந்த ஆன்லைன் முறைமை அடுத்த கட்டத்துக்கு வந்து பல்கலைக்கழக மானியங்காடைங்களுக்கு போய் அங்கள் பல செயலாளர்கள் எல்லாம் சிபாரிசு செய்து கடைசியாகத்தான் அது அமைச்சருக்கு போய் அமைச்சர் சிபாரிசு செய்த பிறகுதான் அந்த விடுமுறை அங்கீகரிக்கப்படுகின்றது. இது வெளிநாட்டு விடுமுறைக்கான படிமுறை. இந்த நிலைமையில திரைசேரியில் இருந்த ஒரு கொடுப்பனவு நாடு சார்பாக இன்னொரு வாங்கின ஒரு இன்னொரு நிறுவனத்துக்கு அது செலுத்தப்படும் முறை என்பது ஒரு நபர் தனிநபராக செய்வது விடயமல்ல. அதுல பல்வேறுபட்ட அதுல 11 கையொப்பங்கள் அல்லது சிபாரிசுகள் தேவை என்றும் நான் அறிகிறேன். ஆகவே இங்கே ஒரு அதிகாரியை, ரெண்டு அதிகாரியை, 4 அதிகாரியை இடையத்து கிடைக்கம் செய்வது எந்த அளவு சரியானது என்பது ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரியும், இந்த ஹேக்கிங் என்று எங்களுடைய கணனி முறைமைக்குள் இன்னொருவர் அத்துமீறி பிரவேசித்து எங்களுடைய கணக்குகளை திருடி, அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் திருடி எங்களுடைய வேலையை அவர் செய்வது. அப்படி இது நடந்திருந்தால், அந்த ஹேக்கிங் ஊடாக நடந்திருந்தால், நான் சொல்லும் போல துறைத்தலைவர் சிபாரிசு செய்து, பிடாதிபதி சிபாரிசு செய்து, துணைவேந்தர் சிபாரிசு செய்து போகின்றது அந்த அந்த விண்ணப்பம் என்றால், இதுக்குள்ள ஒரு ஹேக்கிங் ஊடாக ஒருத்தர் வந்து துறைத்தலைவருடைய சிபாரிசையும், பீடாதிபதி சிபாரிசையும், துணைவேந்தருடைய சிபாரிசையும் செய்திருந்தால், அதுக்கு இந்த மூவரையும் குற்றம் சாட்ட இயலுமா? அது அந்த முறைமை சொஃப்ட்வேர்ல உருவாக்குனவர்கள் விட்ட தவறை ஒழிய இந்த மூவரிலும் பிளவுடைய இயலுமா, அல்லது உயர்கல்வி அமைச்சில் உள்ள அதிகாரிகளை பிழை சொல்ல இயலுமானதான் இந்த கேள்வி. இதே மாதிரி தான் நிதி அமைச்சிலே. அப்ப ஹேக்கிங் ஊடாக யாராவது உள்ளே வந்து அனைவருடைய பாஸ்வேர்ட் எல்லாம் திருடி இதை நடந்திருந்தால் அதிகாரிகளை குற்றம் சொல்ல இயலாது. ஆனா அப்படி இல்லை, இதுல ஒரு உள்வீட்டு விடயங்கள் இருக்கின்றன, பல்வேறுபட்டவர்கள் தொடரப்பட்டுகிறார்கள், இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அது அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு போகும். அப்ப இங்கே ரெண்டு பக்கம் இருக்கின்றது. ஒன்று, ஹேக்கிங் உண்மையா நடந்திருக்கலாம், அதுக்கு இந்த அதிகாரிகளை தவறு சொல்ல இயலாது இலகுவாக. அடுத்தது, இந்த அதிகாரிகள் பலர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், உச்சமட்ட. ஆகவே இதுல 4 பேர் இல்ல, பல்வேறுபட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றது அடுத்த விஷயம். ஆகவே இது உரிய விசாரணை. ஆனால் இந்த அதிகாரியை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறேன். அவரோட பழகினவர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். இவர் ஒரு மிகவும் கண்ணியமானவர். ஒரு 2 பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஒரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றது. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், மிக எளிமையானவர். அவர் பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்திலேயே மிகவும் மென்மையானவர்.